ஹாய் ஆல், தனுஷாவோட பர்த்டே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு என்ன, பர்த்டேனாலே கிஃப்ட்டு தான். எப்போவுமே இயர்லி ஒன்ஸ் அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கிஃப்டாக வாங்கி கொடுக்குறது. அவள் 6 months ஸ்கேட்டிங் ஷூக்காக வெயிட் பண்ணா. டிராகன் மால் கூப்பிட்டு போயிருந்தோம். அவளுக்கு தான் வாங்க போயிருந்தோம் ஆக்சுவலாக. அங்கே போய் பார்த்து டாய்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே வேதாவுக்கும் ஒரு ஆடம். அப்புறம் அவனுக்கும் 2 பேருக்கும் யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும், சும்மா விளையாடட்டும்னு சொல்லிட்டு அவனுக்கும் சேர்த்து வாங்கினோம். ஸ்கூல் வேறு ரீஓப்பன் ஆக போகுது. 2.5 months முடிஞ்சு. இந்தியாவில் 1 month, இங்கே 1.5 month அப்படியே முடிஞ்சுது. டாய்ஸ் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் இந்த டாய்ஸ் மட்டும் பத்தாதே, ஏன்னா இவளை கூப்பிட்டு போய் வாங்குறோம். அப்போ சர்ப்ரைஸ் பண்ணணும். அப்போ அதுக்காக வேறு ஏதாவது இவளுக்கு தெரியாமல் கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு அல்லன்வார் போயிட்டு இந்த டாய்ஸ் வித்தியாசமாக இருந்தது. எனக்கு ரொம்ப, அது பழைய மாடல் தான், ஆனால் புதுசாக எடுத்து இவங்க விளையாடும் போது பார்க்க ஆசையாக இருந்தது. அதை புஷ் பண்ணி அவங்க விளையாண்டுட்டு இருக்கும்போது எல்லாரும் இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஆக்சுவலாக பெரிய விஷயங்களை தேடுறோன்னு சின்ன சின்ன சந்தோஷங்களை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். குழந்தைங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் இயர்லி ஒன்ஸ் அவங்களுக்காக பண்ணுறதுல தப்பே இல்லை. ஆக்சுவலாக அது பண்ணிவிட்டு அவங்க ஃபேஸில் ஒரு சந்தோஷம் பார்க்கும்போது நமக்கு பயங்கர சந்தோஷமாக தான் இருக்குது. அதுக்காக இவங்க இயர்லி ஒன்ஸ் மட்டும் வாங்குறதில்ல, டாய்ஸ்க்கு அதுக்குன்னே தனி ரூம் இவங்க வச்சுருக்காங்க. ஆனாலும் டாய்ஸ் எவ்வளோ வாங்கினாலும் அவங்களுக்கு பத்தல. அவளுக்கு பர்த்டே, உனக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கினேன். உனக்கு இந்த பைக் வாங்கினது. கிஃப்ட்டு எவ்வளோ வாங்கினாலும் இவங்களுக்கு பத்தாதுங்க. நினைக்கிறதெல்லாம் வாங்க முடியுமா என்ன? அவளுக்கு சர்ப்ரைஸாக எதாவது வாங்கணும். சின்னதாக ஒரு டால் வாங்கணும், லாங் ஹேர் பார்பி டால். அவளை சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவனும் அழுக ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணுறது, சமாதானம் பண்ணி சரி பண்ணாச்சு. அவளுக்கு ஆனால் பயங்கர ஹாப்பி. இவளுக்கு தெரியாமல் இந்த கிஃப்ட்டை வாங்குறதுக்குள்ளே நானும் அவரை பட்டப்பாடு. ஏன்னா பேக் பண்ணி கொடுத்தா தான் அவங்க இதுபடி கிஃப்டாக அர்த்தம். ஓப்பன் பண்ணி கொடுத்தா அது கிஃப்ட்டுன்னு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. பேக் பண்ணால் தான் அவங்களுக்கு கிஃப்ட்டுன்னு ஃபீல் பண்ணுறேன். என்னதான் கிஃப்ட் வாங்கி கொடுத்தாலும் நம்ம வீட்டில் ஏதாவது ஸ்பெஷலாக செய்யணும்ல. நான்வெஜ் செய்ய மாட்டோம், எங்கள் கோயில் சாமி கும்பிட்றனால. வெஜ்ஜு தான். வெஜ்ஜுனாலே கொஞ்சம் வெரைட்டி தேவைப்படும். நான்வெஜ்னால் ஏதாவது ஒரு டிஷ்ஷை செஞ்சு சமாதானப்படுத்திடலாம். வெஜ்ஜுன்றப்போ குலோப் ஜாம் பண்ணி, வடை பண்ணி, வெரைட்டி ரைஸ் பண்ணி, அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனோம். ஸ்கேட்டிங் ஷூ வாங்கினாலும் வாங்கணும், அதை போட்டுட்டு ஒரே டார்ச்சர், மாற்றி மாற்றி ட்ரெயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க மாமா கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்க. தனுஷாவோட மாமா வாங்கி கொடுத்தோன்னே தனுஷா ஹாப்பி, வேதா ஒரே அழுக. என் பர்த்டேக்கு மட்டும் இப்படி கிஃப்ட் வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், குழந்தைங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம். நம்ம சொல்லி புரிய வச்சாலும் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். ஆனால் ஒரே தனுஷா ஹாப்பி. கேக் வாங்கணும். அதுக்கு முன்னாடி கோயில் போயிட்டு அதுக்கப்புறம் கேக் வாங்கணும். கோயில் போனோம், நல்லா இருந்தது. கோயிலில் ஏதோ ஸ்பெஷலாக அன்னதானம் இருந்தது, அப்புறம் பூஜை இருந்தது, ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது, நல்லா இருந்தது. அந்த கோயில் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் கேக் வாங்க போயிட்டோம். கிஃப்ட்டு முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் கேக்கு. ஆக்சுவலாக அந்த தடவை ஃப்ரெண்ட்ஸே யார்ட்டையும் சொல்லவே இல்லை, நாங்களாம் செலிப்ரேட் பண்ணலான்ட்டு. அதனால அப்புறம் கேக் அது டேஸ்ட்டாக சாப்பிட்லான்ட்டு உதவியாக வரைக்கும் போனோம். ஆனால் எங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் கிடைக்கல. அதனால பக்கத்தில் உள்ள நார்மல் ஒரு கேக்கே வாங்கி நாங்களாம் ஃபேமிலியாக கேக் கட் பண்ணிட்டு அப்புறம் வீடாக சமாதானம் பண்ணுறதே தெரியக்கூடாது. பெரியவங்க தான் ஏஜ் தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. குட்டீஸ்லாம் இப்போ நான் எப்போவுமே குழந்தைதாம்மா. எனக்கு கேண்டிலும் அந்த 7 years 7 years கேண்டில் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தனுஷா அவங்க அப்பா கிட்ட ஆர்டர். ஆனால் அவங்க அப்பா அவளுக்கே தெரியாமல் பலூன் 7 போட்டு வாங்கிட்டாங்க. அப்பா என்னப்பா என்னை ஏமாத்திட்டீங்க, 7 போட்டு நீங்கள் பலூன் வாங்கிட்டீங்க அப்படின்னா. எப்பவுமே குழந்தைதான்ப்பா அப்படின்ட்டு. அப்போ கேக் கடைக்கு போயிட்டு கேக் வாங்கிட்டு கட் பண்ணிட்டு பயங்கர ஜாலியாக பர்த்டே செலிப்ரேட் ஆக்சுவலாக. விளையாண்டுட்டே இருந்தாங்க. குழந்தைங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுல நமக்கு பெரிய சந்தோஷங்க. நம்மளுக்கு
இந்த பசங்களுக்கு கேக்குன்னா அது ஒரு தனி இன்ட்ரெஸ்ட்டுங்க. ஆக்சுவலாக பிடிச்ச ஃப்ளேவர் கிடைக்கலனாலும் கிடைச்சதை வச்சு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு கேக் வெட்டுவாங்க. இன்றைக்கி அவங்களே என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. எல்லோரும் பிஸியாக இருப்பாங்க. ஸ்கூல் ரீஓப்பன், அதனால் நாங்களே கேக் வெட்டிட்டோம். எப்போவுமே சந்தோஷன்றது நாம உருவாக்கிக்கிறது தான். Happy birthday. Happy birthday to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless. Happy birthday to you. Happy birthday, Dansha. Happy birthday. இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ சண்டை போட்டாலும் இவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்குங்க. ஒருத்தர் விட்டே கொடுத்துக்க மாட்டாங்க. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம எங்கே இருக்கோம்னு இம்பார்ட்டன்ட் இல்லைங்க. நம்ம எங்கே இருந்தாலும் நாமளும் நம்மளை சுற்றி உள்ளவங்களும் சந்தோஷமாக வச்சுக்கணும். இவங்க சேட்டைங்களோட சந்தோஷங்களோட நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.